Hello friends, welcome back to our channel. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஈஸியான ஒரு ஹேர் பேண்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கிட்ஸுக்கு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஹேர் பேண்ட் பார்த்திங்கன்னா நான் வேஸ்ட் ஸ்க்ராப் மெட்டீரியல்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தைச்சிட்டு மீதி இருக்க கிளாத்தில் தான் நான் இதுவும் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிற கிளாத் அப்படியே நான் எடுத்திருக்கேன். ஆனால் இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச். இந்த கிளாத் வந்து 15 இன்ச் லென்த்தும் 3 இன்ச் வந்துட்டு இந்த 3 இன்ச் வந்து வித்து எடுத்திருக்கேன். இன்னொரு கிளாத் பார்த்திங்கன்னா 20 இன்ச் வந்துட்டு லென்த்தும் 5 இன்ச் வந்துட்டு வித்து எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேண்ட் பண்ண போகிறோம். மேலே இருக்க பேண்ட் பண்ண போகிறோம். இந்த 5 இன்ச்சில் எடுத்த கிளாத்தில் தான் வந்துட்டு நம்ம அந்த கீழே இந்த போ மாதிரி இருக்குல்ல அது மாதிரி பண்ண போகிறோம். இப்போது இந்த கிளாத்தை வந்துட்டு இந்த இடத்துல மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ வந்து கிளாத் வந்து இப்படி இருக்கும். இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து உள் சைடு போயிடும் நமக்கு. இப்போது இது இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடம் சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓரத்தில் கொஞ்சம் மட்டும் நம்ம விட்டுருவோம் அந்த கிளாத் வந்து திருப்பறதுக்காக. நான் இப்போ கொஞ்சமாக தான் ஸ்டிச்சஸ் போட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இதை மறுபடியும் இப்படி இழுத்துக்கோங்க. இந்த சைடு விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணது இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ உள் சைடு வந்து நம்ம இப்படி திருப்பணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும் ஓப்பன் இருக்கும். இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம எலாஸ்டிக் வந்துட்டு கொடுக்கணும். ஒரு சைடு பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மெதுவாக இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணோன்ட்டுல இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டு இப்படி நல்லா இழுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்க வந்தது கட் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு வந்து ஓப்பனில் இருக்கும்ல இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஹேண்ட்லேயே ஸ்டிச் பண்ணலாம், இல்லை இப்படியே மடிச்சுட்டு இந்த மாதிரி மிஷினில் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம இது ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு இந்த கிளாத்தில் வந்துட்டு கீழே போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரைட் சைடு இதே மாதிரி திருப்பிட்டு இப்படி ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கணும். இந்த கார்னர்லேருந்து இப்படி கிராஸாக ரிப்பன்ஸ்க்கு போடுற மாதிரி போட்டிருக்கேன். இதே மாதிரி இதுலேருந்து இந்த இடத்துல ஒரு கேப் விட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வழியாக வந்துட்டு இதை உள்ள அப்படியே ஃபுல்லாக எடுத்துருங்க. திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கார்னரில் ஃபுல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாமே நமக்கு ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரெண்டையும் வந்துட்டு ஈவனாக எடுத்துகிட்டு சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பேண்டோட வச்சு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பீட்ஸ் வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஈஸியான வந்து ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.